நமச்சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை இருக்கும். மிருகண்டு என்பவர் பெருந்தவ முனிவர். அவருக்கும் அவரது பத்தினியார் மித்ராவதிக்கும் புத்திர பேறு இல்லாமை வாழ்க்கையில் பெருங்குறையாக இருந்தது. இவர்கள் இருவரும் காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி விஸ்வநாதரை நினைத்து ஓராண்டு காலம் கடும் தவம் இயற்றினார். அந்த தவத்திற்கு மகிழ்ந்து சர்வேஸ்வரன் அவர் முன் தோன்றி யாது வரம் வேண்டும் என வினவ முனிவர் புத்திர பேறு வேண்டும் என்று வேண்டினார். முனிவருக்கு புத்திர பேறு வரத்தை அளிக்கும் முன் சிவன் 100 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா அல்லது 16 வயதை வாழக்கூடிய புத்திரன் வேண்டுமா? இதில் 100 வயது வரை வாழும் பிள்ளைக்கு ஊமை, செவிடு, முடம், வியாதி சகல தீக்குணங்களும் இருக்கும். 16 வயது வரை வாழும் புதல்வனோ மகா அழகனாய் இருப்பான், சகல கலைகளும் வல்லவனாய் இருப்பான், என் மீது மட்டற்ற பக்தி பூண்டு வாழ்வான். இவர்களில் எந்த மாதிரி புத்திரன் உனக்கு வேண்டும் என்றார். முனிவர் எந்த புத்திரனை வேண்டுவார்? 100 வயது வரை செவிடாகவும் குருடனாகவும் வியாதியஸ்தனாகவும் இருக்கும் பிள்ளையை எவர்தான் வேண்டுவார்? குறைந்த வயது வாழும் புத்திரனையே தேர்வு செய்து வேண்டினார். அவர் தந்தேன் என்று புத்திர பேற்றை நல்கிவிட்டு மறைந்தார் விஸ்வநாதர். காசியில் தவம் முடிந்ததும் 10 மாதத்தில் முனிவரின் பத்தினி அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார். இளஞ்சூரியனைப் போல ஒளி வீசினான் அவன். பிரம்மதேவரே வந்து குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். குழந்தை மகா புத்திமானாக இருந்தான். 5 வயது ஆவதற்குள்ளாகவே சகல கலைகளையும் கற்று வளர்ந்து விட்டான். அதோடு அறிவு, அடக்கம், பெரியவர்களை மதித்தல், அளவிடா சிவபக்தி ஆகியவைகளோடு கண்டார் வியக்கும் வண்ணம் வாழ்ந்தான். ஆயிற்று. அவனுக்கும் 15 வயது முடிந்து 16 வயது பிறந்தது. இதுவரை தன் மகனைக் கண்டு ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்த மிருகண்டு முனிவருக்கும் அவர் பத்தினிக்கும் இப்போது கவலை பிறந்தது. இன்னும் ஓராண்டு தானே நமது அருமை மகன் ஜீவித்திருப்பான். அது எண்ணும் போதே தம்பதியர் விசனக்கடலில் மூழ்கினார். தமது பெற்றோரின் இந்த வருத்தத்திற்கு என்ன காரணம் என்று புரியாமல் தத்தளித்த மார்க்கண்டேயன் அதற்கான காரணம் என்ன என்று பெற்றோரை துளைத்து எடுத்தான். அவர்களும் வேறு வழியின்றி சிவபெருமான் அளித்த வரத்தின் விளைவாக அவன் இன்னும் ஓராண்டே வாழ முடியும் என்பதை குறிவருந்தினார். இதை கேட்ட மார்க்கண்டேயன், தந்தையே, நீங்கள் இதற்காக துளியும் வருந்த வேண்டாம். நமச்சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை இருக்கும். நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிடார். எனவே துணிவோடு இருங்கள் என்று கூறி விடைபெற்று காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி சிவலிங்கம் ஒன்றை நிறுவி அதற்கு நறுமலர் சாத்தி வணங்கி தவம் செய்யலானான். சிவபெருமானும் அவனது தவத்தில் இன்புற்று அவன் முன் தோன்றி யாது வரம் வேண்டும் என்று வினவ மார்க்கண்டேயன் அவர் காலடியில் விழுந்து வணங்கி அவரை பலவாறு போற்றி துதித்து தன்னை காலன் கைப்படா வண்ணம் தருள வேண்டுகிறான். அவர், மார்க்கண்டேயா, நீ அஞ்ச வேண்டாம். அந்தகனின் பிடியிலிருந்து நம் அருள் உன்னை காப்பாற்றும் என்று வரமருளி மறைந்தார். மார்க்கண்டேயர் தன் வாழ்நாளை பற்றி கவலைப்படாமல் சதா சிவபூஜையில் திளைத்திருந்தார். 16 ஆண்டு முடிந்து யமதூதன் சிவபூஜையிலிருந்து மார்க்கண்டேயனை அணுக அஞ்சி மேல் உலகு சென்று யமனிடம் விஷயத்தை கூறுகிறான். யமன் தன் கணக்கரான சித்திரகுப்தனை விழித்து மார்க்கண்டேயனது கணக்கை கூறுமாறு கேட்கிறான். சித்திரகுப்தனோ, பிரபு, மார்க்கண்டேயனுக்கு ஈசன் தந்த 16 ஆண்டு காலம் முடிந்தது. விதியை வென்றவர் எவருமில்லர். மார்க்கண்டேயரின் சிவபூஜை பலனாய் அவருடைய புண்ணியம் மிக அதிகரித்து விட்டது. அதனால் அவர் நமது உலகிற்கு வர நியாயமில்லை. நேராக கைலாயம் செல்ல தயாராய் இருக்கிறார் என்றார். உடனே யமன் தனது அமைச்சனான காலனை அழைத்து மார்க்கண்டேயனை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறான். காலன் மார்க்கண்டேயனிடம் சென்று மிகவும் நயமாக தன்னுடன் வந்துவிடுமாறு அழைக்கிறான். தன்னுடன் வந்தால் மார்க்கண்டேயனுக்கு யமன் இந்திர பதவி வாங்கித் தருவார் என்றும் ஆசை காட்டுகிறான். ஆனால் மார்க்கண்டேயனோ, போமையா, சிவனடிக்கு அன்பு செய்தோர் இந்திர பதவி என்ன, வேறு எந்த பதவியும் விரும்பார், போயும் எஜமானனிடம் சொல்லும் என்று கூறிவிடுகிறான். இதை அறிந்த யமதர்மராஜனுக்கு கடும் கோபம் வந்தது. அவனோ தன் வாகனமேறி பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்டேயனை அடைந்து, மார்க்கண்டேயா, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ ஈசனார் தந்தது உனக்கு 16 வயதுதான் என்பதை மறந்தாயா? நீ புரியும் சிவபூஜை உன் பாவத்தை நீக்குமே என்று நான் வீசும் பாசக்கயிற்றை தடுக்காது. பிறப்பு இறப்பு என்னும் துன்பம் கமலக்கண்ணனுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. பிறப்பு இறப்பு அற்ற ஒருவர் பரஞ்சுடர் ஒருவரே. தேவர், மூவர் மற்றும் எவர் உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரை கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று அனல் பறக்க கூறினான். ஆனால் மார்க்கண்டேயனோ, யமதர்மராஜனே, சிவனடியார் பெருமையை நீ உணரவில்லை. முடிவு ஏற்பட்டாலும் நான் சிவபதம் அடைவேனே தவிர உன்னுடன் வரமாட்டேன் என்று கூறி சிவலிங்கத்தை தழுவி நின்றான். யமனும் மார்க்கண்டேயனை அவன் அணைத்திருந்த சிவலிங்கத்தோடு தன் பாசக்கயிற்றை வீசி இழுத்தான்.
உடனே சிவபெருமான் சிவலிங்கத்தினின்று வெளிப்பட்டு, மார்க்கண்டேயா, நீ அஞ்சாதே என்று கூறி தன் இடது பாதத்தை தூக்கி யமதர்மராஜனை உதைக்க அவன் தன் பரிவாரங்களுடன் உயிர் துறந்தான். சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அந்த மிலா ஆயுளை வழங்கி மறைந்தார். மார்க்கண்டேயர் மகிழுடன் இல்லம் ஏகி தன் பெற்றோரிடம் நடந்த விஷயங்களை கூற அவர்கள் சிவபெருமானின் கருணையை எண்ணி கண்ணீர் மல்கினர். இது இப்படி இருக்க, யமதர்மராஜன் உயிர் இழந்ததால் பூமியில் எவருக்கும் மரணமே இல்லாமல் போய்விட்டது. அதனால் மக்கள் பெருக்கம் அதிகமாகி பூமி அந்த பாரத்தால் நிலை தடுமாறியது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்ட அவர் யமனை உயிர்ப்பித்து அவன் தொழிலை தொடங்குமாறு பணித்தார். இந்த நிகழ்ச்சியை தான் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கருக்கு மஞ்சன விழியினை அயல்கொடு பாடலில் சினத்தொடும் சமனுதை பட நறுவிய என்ற அடிகளில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார்.